100 நாள் 100 நல்ல படத்தை திருப்பி பார்க்க போறோம். இன்னைக்கு டே 8. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மண்டேலா. சிறு துரும்பும் பல்குத்த உதவுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதுக்கு ஏத்த மாதிரி இந்த உலகத்துல யாரையுமே குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஏன்னா இவங்களாம் ஒரு ஆளான்னு நினைக்கிறப்பதான் அவங்க நம்ம லைஃப்லயே முக்கியமான ஆளா வருவாங்க. அதை எடுத்து காட்டுற படம் தான் மண்டேலா. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. வரப்போற 2026 எலெக்ஷன்ல உங்க ஓட்டு யாருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆக்சுவலி இங்க என்ன நடந்துச்சுன்னா, பசிச்சா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம, படுத்து தூங்க வீடு இல்லாம, போட நல்ல ட்ரெஸ் இல்லாம, அவன் செய்யற வேலையை வச்சு ஒதுக்கி வச்ச ஒருத்தனை திடீர்னு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இந்த கவனிப்பு சலுகையெல்லாம் அவனுக்கு கிடைச்சது இல்ல, அவனுடைய ஒத்த ஓட்டுக்கு கிடைச்சது. இங்க அறிவு இல்லைன்னா அடிமையா போயிருவோம். ஆனா நம்ம அறிவை சரியா யூஸ் பண்ணா அதிபரா கூட ஆகலாம். நம்ம மதிப்பை ஃபர்ஸ்ட் நாம உணரணும். அப்பதான் இந்த உலகம் நம்மளை மதிக்கும். படத்துல மட்டும் இல்ல, ரியல் லைஃப்லயும் நம்மளோட ஒரு ஓட்டு, ஒரே ஒரு ஓட்டுக்கு பணம், பொருள், ஏன் ஒரு சில இடத்துல தங்கத்தை கூட கொடுக்குறாங்க. இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ஒத்த ஓட்டு எவ்வளவு விலைமதிப்பற்றதுன்னு. மக்களோட கஷ்ட நஷ்டத்தை தீர்க்க மக்கள் ஒருத்தர் மக்களை தேர்ந்தெடுக்கிறது தான் தேர்தல். அப்படி தேர்ந்தெடுக்கப்படுற ஒருத்தர் மக்களுக்கான சேவகரா இருக்கணும். அதுக்கு மாற வியாபாரியா இருக்கக்கூடாது. அரசியல ஒரு சைடு இவங்க எங்க ஆளுங்க, இவனுக்கு ஓட்டு போடுவேன், அவங்க எங்க சாதிக்காரங்க, அவனுக்கு ஓட்டு போடுவேன்னு போய்கிட்டு இருக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஓட்டு அதிகாரமானது. அதை கரெக்டா யூஸ் பண்ணணும். இல்லைனா தகுதியே இல்லாத ஆளுக்கு ஓட்டு போட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு நாம தான் நாய் மாதிரி ரோன்னு அலையணும். ஸோ சமூகத்தில் நல்ல மாற்றம் வரணும்னா உங்க ஓட்டோட வேல்யூ தெரிஞ்சு கரெக்டான ஆளுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு காமெடியோட அரசியலையும் சொல்ற படம் தான் இந்த மண்டேலா.